ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு கார பொரியலுக்கு பீன்ஸு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாப்பொடி, தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது 2 விசிலே விடலாம். கொஞ்சம் வதங்கின மாதிரி இருந்தது, அதனால் 3 விசில் விட்டுக்கிட்டேன். இது வாழைத்தண்டு, மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி, பச்சை மிளகா பழுத்துட்டு, அதனால் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதையும் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. இது பீன்ஸ் பொரியலுக்கு நிறைய இருந்த மாதிரி இருந்தது, அதனால் ஒரு 2, 3 எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது துவரம்பருப்பு வேக வச்சுட்டேன். பருப்பு வேக வச்ச குக்கர்லேயே எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு, காய் எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, பருப்பு தண்ணியை விட்டு குழம்புத்தூள் விட்டு இதுவும் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். பருப்பு தண்ணியிலேயே புளியை கொஞ்சம் ஊற போட்டிருந்தேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. புளி பருப்பு தண்ணியிலேயே ஊற போடுறப்ப அந்த சூடோட சீக்கிரமாக ஊறி வந்துடுது. இதுக்கிடையில் பீன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு, வெங்காயம் 2க்குமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். கட் பண்ணி ஒரு பாதி எடுத்து பீன்ஸ் பொரியலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு, அந்த வேக வச்ச பீன்ஸை அது கூடவே போட்டு நல்லா வதக்கிட்டு, தண்ணியெல்லாம் சுண்டணுன்னா தேங்காவை துருவி அதில் போட்டாச்சு. அதே ஸ்டைல்லையே வாழைத்தண்டும் தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வாழைத்தண்டும் வெந்து வந்துருச்சு. அதுக்கும் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு, வேக வச்சிருந்த வாழைத்தண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கு மிளகாத்தூள் பீன்ஸுக்கு போட்டதுனால வாழைத்தண்டுக்கு எதுவுமே போடலை. வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, தண்ணியெல்லாம் சுண்டணுன்னு தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம். சாம்பார் வைக்கிறப்ப ஒன்று காரமாகவும் ஒன்று சப்புன்னு வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு இந்த ஸ்டைலில் பண்ணிட்டேன் இன்றைக்கி. அதுக்கடையில் சாதமும் வச்சுட்டேன். காய்கறியும் குழம்புக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ பருப்பு தண்ணியும் அந்த புளி தண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு, நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு சாம்பாரும் ரெடி ஆயிடும். கொதிக்க வச்சிட்டோம்னா சாம்பாரும் ரெடி ஆகிடும். இது மீதி இருந்தால் நைட்டு இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதுக்கிடையில் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு லன்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.